இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜகாத் அப்படின்னா என்ன, அது யார் யாருக்கு கடமை, அதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 5 மிகப்பெரிய தூண்களில் ஜகாத் அப்படிங்கிறது 4வது தூண். ஜகாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைகிறது, அப்படி இல்லைன்னா தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் பொருள். தொழுகைக்கு இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஜகாத்தும் மிகவும் முக்கியமான ஒரு கடமை. அல் குர்ஆன்ல அல்லாஹ் 82 இடங்களில் தொழுகை மற்றும் ஜகாத்தை பற்றி சேர்த்தே கூறியிருக்கிறான். அந்த அளவுக்கு ஜகாத் மிகவும் முக்கியமான கடமையாகும். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஜகாத்துடைய நோக்கம் என்னன்னா, நம்ம மக்களுக்கு இதன் மூலியமாக உதவி செய்கிறோம், மேலும் நம்முடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளானது நீக்கப்படுகிறது. ஒரு மனிதர் ஜகாத் கொடுக்கறதுனால கஞ்சத்தனம், கோழைத்தனம், பேராசை போன்ற தீய குணங்கள்ல இருந்து தூய்மைப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்.